எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வங்கதேச எல்லையில் இந்தியாவின் BSF வங்கதேசத்தின் பார்டர் கார்டு பங்களாதேஷ் படைகள் நடுவே நேரடி மோதல். இது இந்திய நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொரு இந்தியர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் தான் இது. நிச்சயமா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான பிரச்சனையை கொடுக்கிற நாடுங்க சீனா, பாகிஸ்தானா இருந்ததெல்லாம் ஒரு காலங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி புதுசா ஒரு சில நாடுங்க இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மாலத்தீவு, இலங்கை நாடுகளால் ஏற்படுற பாதுகாப்பு அச்சுறுத்தலை விட இந்தியாவோட 4000 கிலோமீட்டருக்கு பார்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க வங்கதேச நாடால இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்பு பிரச்சனைங்க கடந்த 2 வருஷத்துல அதிகமா ஏற்பட்டு வருதுங்க. அதுவும் வங்கதேச நாட்டோட அதிபரா இருந்த ஷேக் ஹசீனா எப்ப அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருந்து வெளியேறினாங்களோ அப்ப இருந்து இந்தியாவுக்கு வங்கதேச நாடால ஏற்பட்ட பிரச்சனைங்க முன்ன இருந்ததை விட அதிகமாயிடுச்சுங்க. உலகத்துல அதிகபட்சமான எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க நாடுகள்ல இந்தியாவும் வங்கதேசமும் வராங்க. 2 நாடுகளுக்கு நடுவுல சரியா 4096 கிலோமீட்டருக்கு பார்டர் இருக்குதுங்க. இந்த பார்டர் எல்லாமே 2 நாடுகளுக்கு நடுவுல லேண்ட் பார்டரா தான் இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. வங்கதேசத்தோட இந்திய மாநிலங்கள் 5 மாநிலங்கள் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எந்தெந்த மாநிலங்கள்னா மேற்கு வங்காளம், மிசோரம், மேகாலயா, அசாம், திரிபுரான்னு இந்த 5 மாநிலங்கள் தான் வங்கதேச நாடோட 4000 கிலோமீட்டருக்கு பார்டர் வச்சிருக்குதுங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் காலத்துல இருந்து ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த காரணத்தினால இந்தியா பாகிஸ்தான், சீனா, மியான்மர் பார்டர் எப்படி அணுகுறாங்களோ அந்த மாதிரி இல்லாம வங்கதேசத்தோட பார்டரை மென்மையா தான் அணுகுனாங்க. இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்தியா தன்னோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்க நாடுகளுக்கு பெரிய அளவுல உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இலங்கை, மாலத்தீவு, வங்கதேசம், அதுக்கப்புறம் நேபாளம், பூட்டான் மாதிரியான நாடுகளுக்கு இந்தியா உள்கட்டமைப்பு உட்பட பல வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உணவு தானி ஏற்றுமதியில தொடங்கி அந்த நாடுகளுக்கு தேவையான மின்சாரம் உட்பட பல உள்கட்டமைப்பு விவகாரத்துக்கும் இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த அடிப்படையில இந்தியாவால பலன் அடைஞ்சிட்டு தேவைக்காக மற்ற நாடுகளோட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்ட நாடுகளா மியான்மர், இலங்கை, அதுக்கப்புறம் இப்ப வங்கதேசமும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இலங்கை எடுத்துக்கிட்டா அவங்க தீவு நாடா இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படுற கச்சா எண்ணெய் உட்பட பல தேவைகளுக்காக அவங்க இந்தியாவை மட்டும் அணுகாம பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய வல்லரசான சீனா கிட்ட இருந்து பல வகையில் ஆதாயம் தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து எக்கச்சக்கமான அளவுல கடன் வாங்கினதுனால இலங்கையில ஒரு நேரத்துல பொருளாதார நெருக்கடிங்க அதிகமாகி அந்த நாட்டுல எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டதுங்க. அந்த நாட்டோட ஹம்மந்தோட்ட துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கிற சீன அரசாங்கம் எப்படியாவது அந்த நாட்டை நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பு ரீதியா பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் சாத்தி இருக்குதான் தான் இப்பவும் சீனா முயற்சி பண்றாங்க. அடுத்ததா சீனாவோட கடன் வலையில சிக்கின மாலத்தீவு, மியான்மர் நாடுங்க இப்பவும் சீனாவோட பிடியில இருந்து வெளியே வர முடியாம தான் தவிச்சிட்டு வராங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம வங்கதேச நாட்டை எடுத்துக்கிட்டா அந்த நாட்டோட அதிபரா இருந்த ஷேக் ஹசீனா வல்லரசு நாடுகளா இருக்க சீனா, அமெரிக்காவோட தலையிட வங்கதேசத்துக்குள்ளார கொண்டு வராம அவங்க தடுத்து வச்சிருந்தாங்க. அதனால 2024ல மறைமுகமா போராட்டங்களை தூண்டி அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஷேக் ஹசீனாவை வெளியேற்றின அமெரிக்கா, சீனா மாதிரியான நாடுங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டுல தன்னோட ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கான வேலையை கடந்த 2 வருஷமா பார்த்துட்டு வராங்க. இப்ப பிப்ரவரி மாசம் 2026ல அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அந்த நாட்டோட புதிய அதிபரா தாரிக் ரஹ்மான் பொறுப்புக்கு வந்தாலும் வங்கதேச நாட்டுல எப்படியாவது ராணுவ தளங்களை கட்டமைக்கணும்னு சீனா, அமெரிக்கான்ற இந்த 2 நாடுகளும் இப்போவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி 2024ல இருந்து வங்கதேச நாடு ஒரு அன்ஸ்டேபிளாவே இருக்கிறதுனால இந்தியா வங்கதேச நாட ஷேக் ஹசீனா அதிபரா இருந்த வரைக்கும் எப்படி அணுகுனாங்களோ அந்த மாதிரி இல்லாம வேற விதமா தான் வங்கதேச நாட்டை அணுகிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா தன்னோட லேண்ட் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ல அங்க பாதுகாப்பையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா அங்க இந்தியா எந்த வகையில பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிங்க இந்தியாவுக்குள்ளார ஊடுருவுற காரியம் அடிக்கடி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பார்டர்ல அத்துமீறி உள்ள வரவங்க பயங்கரவாதிகளா இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பார்டர் பகுதியை பாதுகாக்கிற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் BSF படைப்பிரிவுங்க எந்த பேச்சுக்கு இடம் இல்லாம அத்துமீறி உள்ள வரவங்கள நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அதே மாதிரியான நிலைமை தான் வங்கதேச நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் பார்டர்ல எப்படி அத்துமீறி உள்ள வரவங்கள BSF படைப்பிரிவு நியூட்ரலைஸ் பண்றாங்களோ அப்படிதான் இப்ப வங்கதேச பார்டர்ல அத்துமீறி உள்ள வரவங்களையும் BSF படைப்பிரிவு நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா உள்ள வர முயற்சி பண்ண ஒரு 3 பேரை BSF படைப்பிரிவு நியூட்ரலைஸ் பண்ண சம்பவமும் அரங்கேறிச்சுங்க. இப்படியான சூழ்நிலையில வங்கதேசத்தோட பார்டரை இன்னும் பல மடங்கு பலமாக்குற விதமா இந்தியா அந்த 4000 கிலோமீட்டர் பார்டருக்கும் பின்சிங் அமைக்கிற வேலையை தொடங்கியிருக்காங்க. இந்த மே மாசம் 2026ல மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சரா இருக்க சுவேந்து அதிகாரி அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. வங்கதேசத்துல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சர்வ சாதாரணமா இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவோட பாதுகாப்பு
பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்ன மேற்கு வங்காள அரசாங்கம் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்குமான மேற்கு வங்காள பார்டர் பகுதியில் 600 கிலோமீட்டருக்கு பின்சிங் அமைக்கிறதுக்கான புது உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இதுக்காக மே மாசம் இறுதிக்குள்ளார விவசாயம் கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் BSF படைப்பிரிவு கிட்ட ஒப்படைக்கப்படும் மேற்கு வங்காள அரசாங்கம் பின்சிங்கான புது உத்தரவை கொடுத்திருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில மேற்கு வங்காள அரசாங்கத்தோட கவர்மெண்ட் சர்வேருங்க இப்ப நேரடியா நில அளவு பணியை வங்கதேச இந்தியாவுக்கான பார்டர்ல மேற்கு வங்காளத்தை தொடங்கி இருந்தாங்க. சரியா இந்தியாவோட சிலிகுரி காரிடாருக்கு பக்கத்துலயும் அதுக்கப்புறம் வங்கதேசத்தோட லால்மோனிர் கார்ட் ஏர்பேஸ ஒட்டி அமைஞ்சிருக்க இந்தியாவோட பார்டர் பகுதியில அங்க நில அளக்கிற பணின்றது தொடங்குச்சுங்க. சர்வேருங்களும் BSF மாநில போலீஸோட சேர்ந்து அங்க அளக்கிற பணியை தொடங்கினப்ப வங்கதேசத்தோட பொதுமக்களும் அதுக்கப்புறம் வங்கதேசத்தோட பார்டர் கார்டு பங்களாதேஷ் படைப்பிரிவும் இந்தியாவோட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா அமைக்கிற ஸ்மார்ட் ஃபென்சிங் வேலி எங்களால ஏத்துக்க முடியாது, அதனால உடனடியா அளக்கிற பணியை நிறுத்துங்கன்னு வங்கதேச தரப்புல இருந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுங்க. அந்த டைம் பார்டர் ஒட்டி இருக்கிற வங்கதேசத்தோட பொதுமக்களும் அவங்களோட பார்டர் கார்டு பங்களாதேஷ் படையை சார்ந்த ஆட்களும் நில அளக்கறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால இந்தியாவோட BSF படைப்பிரிவு அவங்கள நோக்கி நேரடியா துப்பாக்கி ஏந்திர அளவுக்கு அங்க நிலைமை மோசமா போச்சுங்க. அங்க வங்கதேச படைகளுக்கும் இந்திய படைகளுக்கு நடுவுல நேரடியா கன் ஷூட் ஏற்படுற அளவுக்கு ஆபத்து அதிகமான நிலைமையில இந்தியாவோட ஹை கமாண்டோட உத்தரவுப்படி அங்க BSF எந்த ஒரு கன் ஷூட்டையும் நடத்தாம அமைதியானாங்க. அதுக்கப்புறம் வங்கதேசத்தோட ஹை அபிஷியல்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு திரும்பவும் அங்க வங்கதேசத்தோட பார்டர் பகுதியில நில அளக்கிற பணின்றது தொடங்கி இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்க மேற்கு வங்காள பார்டர்ல ஸ்மார்ட் வேலிங்க அமைக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமா வங்கதேச அரசாங்கம் என்ன விஷயத்த சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் வங்கதேச நாட்டுக்கு நடுவுல கங்கை நதி ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஒட்டி இருக்கிற வங்கதேச கிராமங்கள்ல சரியான எல்லையும் வரையறுக்கப்பட்டுச்சு. சீனாவோட இந்தியாவுக்கு இருக்கிற பார்டர் மாதிரி சரியா வரையறுக்கப்படாத பார்டரா இல்லாம வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கு நடுவுல சரியான பார்டர் தான் இருக்குது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு குறிப்பிட்டிருக்க வங்கதேச அரசாங்கம் இந்தியா பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு காரணம் காட்டி இப்ப அங்க ஸ்மார்ட் வேலிங்களை அமைக்கிறாங்க. அது வங்கதேசத்தோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும்னு தாரிக் ரஹ்மானோட அரசாங்கம் பேசியிருக்காங்க. வங்கதேசம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, வேலி அமைக்கிறதுல அவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாதுங்க, ஆனா ஸ்மார்ட் வேலிங்க அமைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா இந்த 4000 கிலோமீட்டருக்கு அமைக்கிற ஸ்மார்ட் ஃபென்சிங்ல நிறைய புதுமையான விஷயங்களை கொண்டு வராங்க. அதுல அதிநவீனமான கேமராக்கள் சென்சார்ஸ் இந்தியா பொறுத்தறதுனால வங்கதேச நாட்டுல இருந்து இந்த வேலியை தாண்டி பயங்கரவாதிகளோ இல்லனா போதைப் பொருள் மாதிரியான எந்த விஷயமும் இந்தியாவுக்குள்ளார ஊடுருவறதுக்கு வாய்ப்புகளே இல்லாம போகும். பங்களாதேஷ்ல இருந்து யாராவது அத்துமீறி உள்ள வர முயற்சி பண்ணா கூட இதுல இருக்கிற சென்சார்ஸ் கேமராஸை வச்சு 24 மணி நேரமும் இந்தியாவோட BSF ஆல துல்லியமா கண்காணிக்க முடியும். தேவைக்கேற்ப வார்னிங் கொடுக்கறதுல தொடங்கி கன் ஷூட்டையும் இந்தியாவால அந்த பகுதியில் பண்ண முடியும். இதனால வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்குள்ளார அத்துமீறி ஊடுருவறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. அது வங்கதேசத்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த பின்சிங் போடுறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்தியா வானுயர இரும்பு வேலைங்களை அமைக்க போறதா சொன்னப்ப அது வங்கதேசத்துக்கு பெருசா தெரியலங்க. இந்தியா ஸ்மார்ட் பின்சிங் அமைக்க போறாங்கன்னு சொன்னது வங்கதேசத்துக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வங்கதேசத்துக்கு தெளிவா என்ன விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஐநா சபை கூட போய் முறையிடுங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியா வங்கதேசத்தோட பார்டர்ல கண்டிப்பா ஸ்மார்ட் வேலிங்களை அமைச்சே தீரும்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்த நிமிஷம் இந்தியா வங்கதேச பார்டர் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குதுன்னா, ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நோவார் ஜோன் உருவாக்கப்பட்டு அங்க எல்லை கோடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த எல்லை கோட்ல இருந்து ஒரு 50ல இருந்து 100 அடி வரைக்கும் ரெண்டு நாடுகளும் எந்த விதமான ஆயுதங்களையோ படைகளையோ உள்ள கொண்டு வராத வெளியில இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இப்ப ஸ்மார்ட் வேலிங்களை அமைச்சாலும் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு இந்தியாவோட BSF-ம் வங்கதேசத்தோட பார்டர் கார்டு பங்களாதேஷ் படைகளும் எப்பவும் போல அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு தான் வருவாங்க. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வங்கதேசத்துல இருந்து போதைப் பொருள் அதுக்கப்புறம் இல்லீகல் இமிகிரேஷன்ன்றது இருக்கவே இருக்காதுங்க. வங்கதேசத்தால இந்தியாவுக்கு இல்லீகல் இமிகிரேஷன்ன்ற பிரச்சனை பெரிய தலைவலியா தாங்க இருந்துட்டு வருது. அசாம், மேற்கு வங்காள மாநிலங்கள்ல வங்கதேசத்துல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அத்துமீறி உள்ள ஊடுருவறதுனால அது இந்தியாவோட பாதுகாப்புலயும் வளர்ச்சியிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்ப மேற்கு வங்காள அரசாங்கமும் புதுசா என்ன உத்தரவுகளை கொடுத்திருக்காங்கன்னா, பார்டர்ல இந்திய வேலி அமைக்கிறதுக்கு வங்கதேச அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டுல இருந்து அத்துமீறி உள்ள ஊடுருவற வங்கதேச மக்களை நீதிமன்ற காவல் இல்லாம உடனடியாவே அவங்க வங்கதேசத்துக்கு அனுப்பப்படுவாங்கன்னு மேற்கு வங்காள அரசாங்கம் சொல்லிருக்காங்க. வங்கதேச எல்லையில இந்தியா ஸ்மார்ட் வேலிங்க அமைக்கிறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நாங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தரக்கூடிய சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக வல்லரசுங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது
ஆல் இன் தமிழ்.